பொதுவாகவே நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அதிகப்படியான மனிதர்கள் நம்பக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அது வந்து ஜோசியம் தான். அவங்க எந்த அளவுக்கு இந்த ஜோசியத்து மேலே நம்பிக்கை வைக்கிறாங்களோ அந்த அளவிற்கு அவர்கள் பயப்படவும் செய்கிறாங்க. எதற்காக இங்கே பயப்படுறாங்க அப்படின்னா, நாம் நம்மளை சுற்றி உள்ளவங்க சொல்லி நம்ம கேட்டிருப்போம், எனக்கு சனி தசை நடந்துட்டுருக்கு, ராகுவோட தாக்கம் ஜாஸ்தியாக இருக்குது, கேதுவோட தாக்கம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மனிதர்கள் பயந்து அவங்க பரிகாரங்கள் செய்வதை நாம் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் நாம் இதெல்லாம் உண்மையாக பொய்யா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறது கிடையாது. ஏன்னா ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு பியூர் சயின்ஸ். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சனி, ராகு, கேது இதனுடைய பாதிப்புகளில் இருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு எளிய வழியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த சனி அப்படின்னா என்ன? அது விண்வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பிளானட். அது இங்கிலீஷில் சேட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி நம்முடைய லைஃப்பில் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா, நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களுக்கும் ஒரு வைப்ரேஷன்ஸ் இருக்குது. அது உயிர் உள்ள பொருளாக இருக்கலாம், இல்லைன்னா உயிர் இல்லாத பொருளாக இருக்கலாம். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்களோட வைப்ரேஷன்ஸ் நம்மளை பெருசாக எதுவும் பாதிக்காது. ஆனால் விண்வெளியில் இருக்கக்கூடிய கோள்களிலிருந்து வரக்கூடிய வைப்ரேஷனுடைய தாக்கம் அதிகமாகவே இருக்கும். ஜோசியக்காரங்க என்ன சொல்லுவாங்க, இந்த பாதிப்புலேருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா தினமும் காலையில் கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எதற்காக கோயிலுக்கு போகிறாங்க அப்படின்னா, கோயிலில் சர்டன் வைப்ரேஷன்ஸ் இருக்குது. ஸோ அங்கே இருக்கக்கூடியது ஒரு டிவைன் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். அந்த தெய்வீக சக்தி ஒவ்வொரு கோயில்லையும் இருக்குது. அந்த இடத்துக்கு நம்ம போகிறனால என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காகவே அந்த கோயிலுடைய வைப்ரேஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய மனநிலையும் மாறும். ஸோ நம்மளுடைய வைப்ரேஷன்ஸ் அங்கே அதிகமாகும், நம்முடைய மனோசக்தி அதிகமாகும். ஸோ அப்படி அது அதிகமாகறனால என்ன ஆகும் அப்படின்னா, வெளிப்புறங்கள்லேருந்து வரக்கூடிய அந்த ராகுவோட வைப்ரேஷனோ இல்லை சனியோட வைப்ரேஷனோ நம்மளை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும். ஸோ அது வரும், பட் நம்மளுடைய சக்தி அதிகமாக இருக்கிறனால அதனால் பெருசாக எதுவும் பாதிப்பை ஏற்படுத்த முடியாது. ஸோ அதனால் தினமும் காலையில் கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லி ஜோசியம் பார்ப்பவர்கள் சொல்வார்கள். இது போக அவங்க வேறு பரிகாரங்கள் சொல்லுவாங்க, அதற்காக நிறையா செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்து வருது. சரி, நாம் இப்போது ஞானத்திற்கு வருவோம். பரமாத்மா சிவன் இந்த பூமிக்கு நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு? இந்த உலகம் 5000 வருட காலச்சக்கரம் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் முதல் 2500 வருடம் சொர்க்கமாக இருந்தது, அடுத்த 2500 வருடம் நரகமாக மாறிடுச்சு. இப்போ நம்ம கலியுகத்தினுடைய இறுதியில் இருக்கிறோம். இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும் பொழுது, அதாவது இந்த கல்பத்தினுடைய முதல் 2500 வருடத்தில் நாம தான் அங்கே தேவதைகளாக இருந்தோம். அங்கே ரொம்ப மகிழ்ச்சியாக, ரொம்ப ஆனந்தமாக, கஷ்டம் அப்படின்னா என்னன்னு கூட தெரியாமல் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தோம். எதனால் நாம் அங்கே அவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம் அப்படின்னா, நாம் நம்மளை அங்கே ஆத்மா என உணர்ந்து இருந்தோம். இந்த முதல் 2500 வருடங்கள் முடிந்த பிறகு துவாபர யுகத்திலிருந்து நாம் நம்மளை ஆத்மா அப்படிங்கிறத மறந்து உடல் என்று புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். உடல் என்று புரிஞ்சு கொண்ட காரணத்தினால நமக்கு காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம் போன்ற விகாரங்கள் நமக்குள்ளே வர ஆரம்பிக்குது. ஸோ அதனால் நாம் நம்மளோட தெய்வீக தன்மைகள் அனைத்தையும் இழந்து இப்போது கீழான நிலையை அடைய ஆரம்பிச்சிட்டோம். சரி, நாம் இப்போ நம்முடைய சாப்டருக்கு வருவோம். இந்த முதல் 2500 வருடம், அதாவது இந்த உலகம் சொர்க்கமாக இருந்தபோது இந்த சனியினுடைய தாக்கமோ, ராகுவனுடைய தாக்கமோ, இல்லை கேதுவனுடைய தாக்கமோ இந்த உலகத்தில் இல்லாமல் இருந்திருக்குமா? கண்டிப்பாக அதனுடைய தாக்கம் இருந்திருக்கும். ஆனால் என்னன்னா, நாம் நம்மளை ஆத்மா என புரிஞ்சிருந்ததுனால, நம்ம ஆத்மீக சக்தி 100% இருந்தனால அதனுடைய தாக்கம் ஒன்றும் பெருசாக நமக்கு தெரியல. ஆத்மா சக்திசாலியாக இருந்தது அப்படின்னா நம்ம எதனுடைய தாக்கத்திலையும் வரமாட்டோம். ஸோ இந்த சனி, ராகு, கேது போன்ற பாதிப்புகளிலிருந்து தப்பிப்பதற்கான எளிய வழி என்ன அப்படின்னா, தன்னை ஆத்மா என உணர்ந்து நம் தந்தையாகிய பரமாத்மாவை நினைவு செய்வது தான். ஸோ இதை தான் ராஜயோக தியானம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி நினைவு செய்வதனால என்ன ஆகும் அப்படின்னா, நம் ஆத்மாவுடைய சக்தி அதிகரிச்சுட்டே இருக்கும். ஸோ எப்போ ஆத்மா 100% சக்திசாலியாக இருக்கோ அப்போது எதனுடைய தாக்கத்திலையும் நம்ம வரமாட்டோம். ஸோ இந்த பாதிப்புகளிலிருந்து தப்பிப்பதற்கு நீங்கள் அதிகமாக பணம் செலவு பண்ணணும், இல்லை நிறையா பரிகாரங்கள் செய்யணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. நீங்கள் வீட்டிலையே உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் 2 புருவத்திற்கும் மத்தியில் நட்சத்திரம் போல ஜொலிச்சிட்டு இருக்கக்கூடிய ஆத்மா தான் நான் அப்படிங்கிறத உணர்ந்து பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய நம் தந்தையாகிய சிவனை நினைவு பண்ணுங்க. சிவன் நம்ம கூட இருக்கும்போது எவனால் நம்மளை என்ன செய்ய முடியும்? நன்றி. ஓம் சாந்தி.
பரமாத்மா சிவன் இந்த பூமிக்கு வந்து நம்மிடம் உள்ள மறைந்த தெய்வீக தன்மைகளை வெளியே கொண்டு வருவதற்காகவும் நம்மளை சொர்க்கத்திற்கு அதிபதியாக்குவதற்காகவும் நமக்கு ராஜயோக தியானம் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அந்த ராஜயோக தியானத்தினுடைய முதல் 7 நாள் வகுப்பு வந்து இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை ஒன்றொன்னா பார்த்து பரமாத்மாவினுடைய உயர்ந்த ஞானத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். மேலும் பரமாத்மாவினுடைய உயர்ந்த மகா வாக்கியங்களை தினமும் கேட்க ஆசைப்படுறவங்க பிரம்மகுமாரி டிஎன் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் நம்ம யஜ்யத்தை சார்ந்த சீனியர் சிஸ்டர்ஸ் வந்து பரமாத்மாவின் ஞானத்தை வாசிப்பாங்க. ஸோ அதன் மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.